இல்ல பரவாயில்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி, ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் அப்புறம் கூப்பிடுறேன். அண்ணா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? என்ன இன்னும் உனக்கு குழப்பமா இருக்கா? பாட்டி சொன்னதுக்கு அப்புறம் அண்ணி அவங்க அம்மா வீட்டுல விட்டுட்டு வர்றதுக்கு நீ சரின்னு சொன்னல, அப்ப நான் வெண்ணிலா ரியாக்ஷனை கவனிச்சேன். என்னமோ இதுக்காகவே காத்துக்கிட்டு இருந்த மாதிரி டக்குன்னு எக்ஸைட் ஆயிட்டா. நீ வெண்ணிலாவை வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு சீக்கிரமே ஒரு வழி பண்ணுவேன்னு நினைச்சேன். ஆனா கடைசியா அவங்க அம்மா வீட்டுக்கு அண்ணியா அனுப்புற மாதிரி ஆயிப்போச்சு பாத்தியா? நிஜம்தான்டா, நானே இதை எதிர்பார்க்கல. இங்க பாருங்க, இப்பதான் நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா நான் அடிச்சு சொல்லுவேன், அண்ணி வீட்டுல இல்லாத சமயத்துல இவளும் பாட்டியும் சேர்ந்து என்ன வேணாலும் டிராமா பண்ணுவாங்க, பாத்துக்கோ. நீ தேவையில்லாம அனாவசியமா அதுக்குள்ள மாட்டிக்காத. உன் நன்றியையும் சென்டிமெண்டையும் தயவு செஞ்சு கொஞ்சம் ஓரமா தூக்கி வச்சிரு, புரியுதா? மெதுவா இருங்க. கண்ணு இப்போ ஓகே தானே நீ? பார்த்து அவளை பத்திரமா கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டுட்டு வாடா. போலாமா? போயிட்டு வரேன் கார்த்தி. அண்ணி, உடம்ப பத்திரமா பாத்துக்குங்க. டாக்டர் கொடுத்த மருந்தையும் ஆயில்மெண்ட்டையும் தவறாம போடுங்க, சரியா? உங்களோட வில் பவருக்கு ஒரே நாள்ல சரியாயிரும், சரியா? தேங்க்ஸ் கார்த்தி. டே அன்பு, கதவை தர. கண்மணி பாத்து. போயிட்டு வரமா? சரிண்ணா, பார்த்து போயிட்டு வா. போயிட்டு வரேன் அத்தை. பாய் அத்தை. Bye பாய் அண்ணா. கார்த்தி. என்ன பெரியமா, கடைசியில உங்க விரல வச்சே உங்க கண்ணை குத்திட்டாங்கல்ல. கிச்சன்ல நெருப்பு மட்டும் பத்தாம இருந்திருந்தா அண்ணி நேரம் கிளம்பியிருக்க மாட்டாங்கல்ல. என்னடா பண்றது, அதான் என் நேரமே சரியில்லையே. பார்த்து பெரியமா, நம்ம வீட்டு வில்லிங்களோட நேரம் சரியா இருக்கிற மாதிரி விட்டுறாதீங்க. அண்ணனை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். பார்த்து வா. வாங்க மாப்ள. வாங்க மாப்பிள்ள. கண்மணி, கால் இப்ப பரவாயில்லையா? ஆ, பரவாயில்ல சித்தி. என்னவோ தெரியல, இப்படி ஒரு புருஷன் உனக்கு கிடைச்சதுக்கு திருஷ்டிதான்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒண்ணு ஆயிட்டே இருக்கு. நீ கொஞ்சம் பார்த்து நடந்திருக்கலாம்ல. அது உங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்க கஷ்டப்படுவோம் தானே நீ எங்ககிட்ட சொல்லல. உன் அத்தை தாமா ஃபோன் பண்ணி சொன்னாங்க.